அவுலியாக்களுக்கெல்லாம் அப்பனான நாதாக்களுக்கெல்லாம் பெரியவர்களான செய்தனா அலியும் கர்ரமுல்லா வஜ்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக் தினம் ரமதான் பர 21 அவ மறையிற நேரத்தில் அன்றைய தினம் லைலத்துல் கத்ராவும் இருந்துச்சு. அதே போல சித்தி நபீசத்துல் மிஸ்ரியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரமதானுடைய பிந்தனை 21 தான் அவங்களும் கடைபிடித்தார்கள்னு சொல்லி இதுகள் இருக்குது. நாய் சொல்லதான் பேத்து ஹசனார் அவளுடைய புள்ள ஆக 5வது பேத்து அவங்களும் சேனா அலிங்கரமுல்லா வச்சு அவளுடைய சரித்திரத்தை பார்க்குற நேரத்தில் பெரிய அதிசயமான ஒரு விஷயம். பிறந்தாலும் பிறப்பேன், பைத்துல்லா உள்ளேயே பிறப்பேன். பிறந்தாலும் பிறப்பேன், எங்க பிறப்பேன்? பைத்துல்லா உள்ளேயே பிறப்பேன். கண் விழித்தாலும் விழிப்பேன், ரசூலுல்லா முகத்திலேயே விழிப்பேன் சொல்லித்தான் அவளுடைய இது. எப்படி நாய் சொல்லதாலும் நுபவத்துக்கு முன்னால பிறக்கிறா. நுபவத்தை அவள் பிரகடனத்தை படுத்துறதுக்கு முன்னால, மனிதர்களுக்கு நுபவத்தை பிரகடனப்படுத்துறதுக்கு முன்னால செய்தனா அலிங்கரமுல்லா வஜு பிறக்கிறார். அப்போ அபு தாலிப் நாயிரம் மனைவி தானே ஃபாத்திமா நாய் சொல்லதான் வளர்ப்பு தாயை அவங்க தானே போட்டு வளர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப இறக்கம், வாப்பா வாப்பான்னு சொல்லி ரொம்ப இவ்வளோதான் வச்சுப்பா, இவ்வளோ உமா உமா சொல்லி எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்க மறைஞ்ச பிறகு அவங்க பேர் ஃபாத்திமா அலில்லாத்தான் உமா பேர். கபரில் தானே போய் படுத்துட்டா, யா அல்லாஹ் என் தாய்க்கு தாயான இந்த ஃபாத்திமாவுக்கு நீ ரஹமத் செய்வாயா, உன் நபியாகிய என்னுடைய ஹக்க கொன்னும் எனக்கு முன் சென்ற அனைத்து நபிமாவோட ஹக்க கொன்னும் உன் இடத்துல கேட்கிறேன்னு துவா கேட்டான்னு சொன்னான். எப்படிப்படி வகுப்பு. அப்ப இவங்களுக்கு பேர்கால நேரம், வருத்தம் இருக்கிற நேரம். அந்த காலத்திலையும் என்ன செய்வாங்க, பேர்காலம் வந்தா பயங்கரம் தானே, கஷ்டம் தானே, உயிர் பொழைச்சி எழும்புறது தானே, பொழைப்போ மௌத்தாங்கிற மாதிரி. இப்பவும் அப்படி தானே இருக்குது. என்னத்தை தான் நாவனாரியமா இருந்தாலும் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தானே இருக்குது. அப்போ போக்குள்ள பேர்காலத்துக்கு முன்னாடி ஸ்மூத் டெலிவரி வரணுங்கிறதுக்காக வேண்டி காபத்துல்லா தவாப் செய்வாங்க. அந்த காலத்துல தவாப்பு நடந்துச்சு, ஹஜ்ஜெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னோல நிலைமையில அவங்கவுங்க மனசு விருப்பப்படி அவங்கவுங்க எப்படி எப்படி ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்களோ அப்படி நடக்கும். இருந்தாலும் கபத்துல்லாவை சுத்துவாங்க, கபத்துல்லாவை சுத்தி சுத்தி வர்றது. அப்போ சொன்னா வாப்பா என்ன அப்போ அப்போ கேட்டோம்மா கபத்துல்லாவை சுத்திட்டு வந்துருவோமான்னு சொன்னா சரி போவோன்னு சொல்றா. பியூலையும் கையில் பூமா கையில் பிடிச்சி நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துக்கு மாதிரி சுத்தல ஏழை சுற்றிட்டு போவோம். பெருசமாக வரணுமே ரொம்ப பாப்பா அப்படி ரப்பான்னு போய் சுத்துறா. ஒரு 3-4 சுத்திப்பாக ரொம்ப ஒரு மாதிரியா ரொம்ப பலகீனமா உடனே நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமய சின்னமா சடார்னு காபத்துல்லால பூந்து இருக்கிற ஆமல கொஞ்சம் வெளியே போடலான்னு பொம்பளையில மட்டும் வச்சு வாங்க 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 இவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு, அன்னீசியா இருக்கு, ஒன்று உழுக்கு எடுங்க ரொம்ப இதாக இருக்கு. போனவொன்னு அங்கே போய் ஒரு சில நொடிகளில் புள்ளைய பத்துட்டா. அலிலல்லா தான் எங்க பிறந்தாக? பைத்துல்லா உள்ளதான் பிறந்தாக. ஆதா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிருந்து அவகாலத்து வரைக்கும் அவனு யாரும் பிறக்கவும் இல்லை. அதுக்கு போய் இந்த காலத்திலயும் இனி சூரியராகலையும் யாரும் அங்கே போய் உள்ள போறா? யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த காலத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி வசதியெல்லாம் வச்சுக்கிறாங்க. என்ன சுழிப்புல வயிற்று வச்சு போயிடுமோ அவ்வளோ வசரத்தெல்லாம் உள்ளுக்கு திறந்துட்டு போக நீங்க அப்படியா போச்சு. அப்போ ஆதா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவளோட மக்கள்ல அருமை மக்கள்ல அவ்வளவு புள்ள பிறந்தாலும் காபத்துல்லா உள்ள பிறந்த புள்ள யாரு? அதுதான் புள்ள பிறந்தாச்சா உடனே புள்ள ஆம்பளை புள்ள பெத்தாச்சா உடனே புள்ளி நினைச்சுவாங்க. சரி புள்ளிய அவள் தோல் அடிச்சா உடனே மற்ற வேஸ்ட்டுகள்லாம் நோட்டிக்கணும் தூக்கிட்டு அங்க கொண்டு போறா. தூக்கிட்டு கொண்டு போயிடுச்சு. போனா நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா என்ன இப்படி நடந்துடுச்சே, அவதான் தான் உட்காந்து காபத்துல்லா துப்புரவா அந்த பெருசா டைம்ல உள்ள இந்த ப்ளீடிங்லாம் இருக்குமா அதெல்லாம் கழுவி விட்டு துப்புரவா கழுவுன்னு கழுவி ஆனா வெளியிலும் எந்த விதமான இது இல்லாம கழுவி அதுக்கு அத்தர் பூசுறமா பூசி யார் நம்மளுக்கு சொல்லக்கூடாது வர இந்த மாதிரி சொல்லி ஆம்பளை புள்ள பிறந்துல கொண்டு போனா வயசு காலத்துல அவங்க அந்த காலத்துல ஆம்பளை புள்ள பிறந்தா எப்படிக்கும். இந்த காலத்துல எங்கட பாட்டி வந்துடுச்சின்னு சொன்னா 20 மில்லியனுக்கும் வெட்டிப்பான் வெட்டி எப்படி டாம்னு போடுவான் அவங்க பாட்டிகள். எங்களோட கட்சி வந்துடுச்சான்னு வாங்கி வைப்பான் வட்டி வெட்டிக்கிறது. அத போல அந்த காலத்துல ஆம்பளை புள்ள பிறந்துட்டுண்டா எப்படி தெரியுமா வெட்டியா அப்படி பொம்பளை புள்ள பெத்த செத்து போயிடணும் முகத்தை அப்படி போட்டுருவான் சொல்ல மாட்டான். புள்ள முகத்தா பூச்சிருந்தா கூட அந்த கவலை இல்ல அப்படியே பிறந்துட்டா கயாத்தோடய கொண்டு போடணும், உயிரோடையும் போய் மண்ணொலி போடணும். அப்படிப்பட்ட
ஆம்பளை புள்ளெல்லாம் பிறந்திக்குது, இந்த வெடியில் இடியில் ஒன்றும் இல்லை, எல்லாம் வீட்டில் போய் வைக்கிறான். அப்போ நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறா. போனால் எல்லாரும் கவலை, எல்லாரும் கேட்குறா, என்ன ஃபாத்திமா ஆம்பளை புள்ள தானே பெத்தா? ஆம்பளை புள்ள தானே பெத்தா? ஆமாம். ஏன் வெட்டிலாம் வைக்கலையா, வாங்கலையா? இல்லை, பெத்தது தான் பெத்தா, பார்வை இல்லாத பிள்ளைய பெத்துட்டா. கண்ணு இல்லை, கண்ணு இல்லைன்னா கண்ணு திறக்க மாட்டேன், கண்ணு திறந்து புள்ள பார்க்க மாட்டேன். இங்கே உருட்டா ஒன்றும் பார்வை இல்லாத பிள்ளையில பெற்று போயிட்டு இருக்குது. ஏன்னா ஹயாத்து இல்லாத பிள்ளைய பெற்ற மாதிரி போச்சின்னு சொல்லி அப்போ எல்லாம் அவனும் அழுவிட்டிக்கிறா. நாய் தான் போன உடனே நுபவத்துக்கு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னால், பாத்தியமான 5 வருஷத்துக்கு முன்னே பிறக்கிற அனுபவத்துக்குன்னா அவளுக்கு இங்கே அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால இவா. அப்போ 8 வருஷத்துக்கு போன உடனே பாத்திமா ஏமா அழுவுறியா? அப்பா மேலே கழுவும் இல்லை, குளிப்பாட்டம் இல்லை. என் தம்பிக்கு நான் மேலே கழுவுவேன். நாய் செல்ல என் தம்பிக்கு நான் மேலே கழுவேன். யார் கழுவேன்? நான் மேலே கழுவேன் ஏன்னு சொல்லி முபாரக்கான கையினால தூக்கி வச்சு தண்ணியை கொண்டு இப்படி மேலெல்லாம் ஊற்றி இப்படிலாம் தொடக்க குழி இருக்குது இல்லை, மேலே உள்ள அழுக்கு சோறுகி எல்லாம் போய் இதுக்கெல்லாம் கொப்புலெல்லாம் வெட்டி வச்சாச்சு. மொத்தெல்லாம் கிளி சோப்பெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்ட உடனே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா. ஏழை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முகமதா பார்க்குறான். பார்க்கறது பைத்துல்லாக்குள்ள பிறந்தான். பார்க்கறது ஹபீபுல்லாவத்தின பார்க்கணும். யூனியமா போய் பார்க்கணும். அது வரைக்கும் அவன் கல்ல பொத்திட்டா. எப்படி விரைவு குருடு மாதிரியா உருட்டுறாங்க, வாங்குறாங்க, இதை பார்க்குறாங்க, இப்படிட்டும் கண்ணில்லா. அப்ப நாய் செல்லாம் என்ன அவ தண்ணியை ஊற்றி மேலெல்லாம் கழுவி அப்படி ஜோரா அந்த அழுக்கு சோறு கீழே போய் வாஜிபான குழி இருக்குத சின்ன பிள்ளை தலைமுலாட் எல்லாம் குழி எல்லாம் போன சீல் எல்லாம் போய் அப்படிங்க பார்த்தோன்னே வாத்தியமா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என் பிள்ளை தீனு கண்ணை திறந்த உடனே தான் கொடுக்கு பார்த்தவொன்னே பார்த்து சிரிக்கிறா. ரசூல் சல்லல்லாஹு பார்த்து சிரிக்கிறா. அப்ப பிறந்தாலும் பிறப்பேன், பைத்துல்லா உள்ளேயே பிறப்பேன், பார்த்தாலும் பார்ப்பேன், ஹபீபுல்லாவையே பார்ப்பேன். பார்த்தா அவங்க விளங்குச்சா? அப்ப விட்டா. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. தம்பி, இப்ப நான் உங்களை வாஜிபான தொடக்கக்கூடிய இப்ப நான் உங்களுக்கு குளிப்பாட்டுறேன். என் கையினால, என் முபாரக்கான கையினால உங்களுக்கு முதல் குழி பரதாக்கப்பட்ட குழி இருக்குதா தொடக்க குழி, அதை குழிய குளிச்சு உங்களுக்கு இது பண்றேன். சரியா? நாளைக்கு 35 வருஷம் கழிச்சு உங்களுடைய முபாரக்கான கையினால நீங்க என்ன குளிப்பாட்டணும்? எப்படி? உங்களுடைய கையினால தான் நீங்க எனக்கு குளிப்பாட்டணும், வேற யாரு கையினால இல்ல. உங்களுடைய முபாரக்கான கையினாலேயே என்ன குளிப்பாட்டணும் சொன்னா எப்படி?